கர்நாடகாவில் ஃபேமஸாக மாறிட்டு இருந்த இந்த சாமுண்டீஸ்வரி அம்மன் கோயிலுக்கு நாங்களே இன்னும் கர்நாடகாவில் இருந்துட்டு போய் பார்க்கல. சரி போகலான்னு ஒரு மைண்ட் செட் பண்ணி கிளம்பிட்டோம். கோயிலில் ஓரளவுக்கு கூட்டமாக இருந்தது. பசங்களை வச்சுட்டு முடியாதுன்னுட்டு கோகுலையும் த்ரிஷிகாவையும் கார்லேயே இருக்க சொல்லிட்டாங்க. எவ்வளோ ஜனம் கூட்டம் இருக்கும்னு இங்கேருந்தே பார்த்தாலே தெரியுது. அப்படி இப்படியும் கோயிலுக்குள்ளே வந்துட்டோம். சிலைக்கிட்ட நேராக போகிறதுக்கு முன்னாடி பக்கத்துலேயே இன்னொரு கோயில் இருக்குது, அங்கே முடிச்சுட்டு தான் போகணும் அப்படின்னு இந்த பக்கம் வந்தால் அவங்கங்க தேங்காங்க கட்டி வச்சுருக்காங்க. எல்லாம் வேண்டுதலுக்காக வேண்டி கட்டுவாங்க போல். லட்சக்கணக்கில் தேங்காங்க இருக்கும். அதை பார்த்துட்டு போகிறதே ஒரு மாதிரி ஜாலியாக இருந்தது. அங்கேருந்து போனால் நடுவில் அங்கங்கே சாமி சிலைங்க வச்சுருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு முன்னாடி வந்தால் பெரிய க்யூ சிஸ்டம். ஜனம் என்னமோ ஓரளவுக்கு தான் இருக்காங்க, ஆனால் எதுக்கு இவ்வளோ க்யூ சிஸ்டம் பண்ணியிருக்காங்கன்னு தான் தெரியல. ஜனம் கம்மியாக இருந்ததுனால ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாகவே மூவ் ஆகிடுச்சு. இருந்தாலும் க்யூவில் வளைச்சி வரணுன்னா நம்மளுக்கு கொஞ்சம் கடுப்பாக இருக்கும்ல. பட் சீக்கிரமாக மூவ் ஆகிட்டதில் பிரச்சனை இல்லை. க்யூவில் வரும்போது தான் ஒன்று கவனித்தோம், அங்கங்கே வளையலெல்லாம் கழட்டி வச்சுருக்காங்க. வேண்டுதலுக்காக தேங்காய் கட்டுறாங்க, ஓகே. எதுக்காக வளையல் கழட்டி வைக்கிறாங்க? வளையலோட இன்னொன்று அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஹேர் பின்னு, மோந்திரம், அப்புறம் பின்னூசி எல்லாமே கழட்டி வச்சுருக்காங்க. இதெல்லாம் கடவுளுக்கே அடக்குமா? உங்களோட வேண்டுதல் மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி இருக்கணும். இந்த வளையலெல்லாம் கீழே சிதறி அங்கங்கே காலுக்கு குத்துற மாதிரி இருக்குது. சரின்னு கோயிலுக்குள்ளே வந்துட்டு ஃபோட்டோஸ் அலவுட் கிடையாது, அதனால் ஃபோனை வச்சுட்டேன். சாமி கும்பிட்டு வெளியே வந்ததுக்கப்புறமா தான் பெரிய சிலைக்கிட்ட போக முடியும். பெரிய சிலைக்கிட்ட வந்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு குட் வைப் கிடைக்கும். சாமியை ஏதோ காட்டுக்குள்ளே வச்சுருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொண்டு வர்றதுக்காக அங்கங்கே புலி, சிங்கம்னு வைல்ட் அனிமல் ஸ்டாச்சூஸாக பண்ணி வச்சுருக்காங்க. பார்க்கவே அழகாக இருந்தது. படி ஏறி மேலே போய் அம்மனை கிட்டேருந்து தரிசிச்சுட்டு வந்தோமா. கீழே பார்த்தா அங்கேயும் உப்பெல்லாம் கொட்டி ஏதோ வேண்டுதல் போல் ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க. உப்பு கொட்டி வேண்டுதல் பண்ணுறது நான் நிறைய கோவிலில் பார்த்துருக்கேன். ஸோ அது பிரச்சனை இல்லை. மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு இருந்துச்சுன்னா எதுவுமே பிரச்சனை இல்லை. இன்னுமே கோயிலில் ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. அப்கமிங் டேஸில் கோயிலை இன்னும் அழகாகவும் மாற்றிடுவாங்க, இன்னுமே ஃபேமஸாகவும் மாறிடும். மண்ட்யா, மத்தூர், மைசூர், பெங்களூர் இந்த மாதிரி சரௌண்டிங்கில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒன் டேயில் வந்துட்டு போகலாம். ரிஷிகாவும் கோகுலும் வெளியவே கோகுலோட அப்பா கூட விளையாடிட்டு டைமை கழிச்சிட்டாங்க.